நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாளை இந்த உலகமானது தங்கள் விவாகத்திற்கு முன்பாக கர்ணன் பிறந்தான் என்றறிந்தால் அது தமக்கு இழுக்காகாதா? இந்த அகிலமே பாண்டவரை அவமதிக்கும் அல்லவா? அகிலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, அடுத்தவர் வார்த்தை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நேற்று வரை அவன் வடித்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு நல்விடையானது வேண்டும் அல்லவா பிரியம்பதா? இதுவரை அவன் அனுபவித்த வேதனைகளுக்கெல்லாம் நான் பதில் கூற வேண்டும். நான் எனது புதல்வன் கர்ணனின் சிரசில் கரம் பதித்து அவனுக்கு ஆறுதல் கூற எண்ணுகிறேன். குழந்தை வாய் திறக்கும் முன்னால் அவனை நீரின் வாய்க்கு அளித்தவள் அல்லவா நான்? நான் ஒரு மாபெரும் பாவியாவேன். தாயின் மடியில் தலை வைப்பதை விட சுகம் வேறெதுவும் இல்லை. இந்த நிம்மதி வேறெங்குள்ளது? தலையில் மகுடம் சூடிய பிறகும் தலை வைக்க தம் மடியை தருவீர்களா தாயே? மகுடத்தோடு இருக்கும் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அது உனக்கு அழகையும் தராது. என்ன கூறுகிறீர்கள்? நான் அரியணை ஏறுவது ஆனந்தம் அளிக்கவில்லையா? மற்றவரின் மகிழ்வில் மகிழ்ச்சி அடைவதும் ஓர் ஆனந்தமாகும். உண்மையில் நான் ராஜநியதி பற்றி ஏதும் அறியாதவள், அது பற்றி எதுவும் விளங்காதவள். இருப்பினும் இப்பேதை ஒன்றை எண்ணி மகிழ்ச்சி கொள்கிறாள். என் மகனது வதனத்தில் இன்று அளவில்லா ஆனந்தம் காண்கிறேன். பெருமிதமானது உன்னுடைய வதனத்தில் இன்று பெருக்கெடுத்து ஓடுகிறது. நன்றாக ஆனந்தம் கொள்றாதா? எடுத்த முடிவிற்காக காலம் கனியும் போது நிச்சயம் வருந்துவான். பேராசை என்னும் எண்ணமானது பேராற்றல் கொண்ட ஒருவனை தன்வசமாக்கியது என்று உலகம் கூறும். தம் வார்த்தையின் பொருள் விளங்கவில்லை. கரியில் கிடக்கும் ரத்தினமானது என்றும் பொன்னாகிவிடாது புத்திரனி. சக்கரவர்த்தி திருதராஷ்டிரரின் புதல்வரோடு இணைவதால் நீ ராஜகுமாரனாக மாற இயலாது. அதர்மம் நிலவுகின்ற இடத்தில் அவமானமும் நிலைத்திருக்கும் கர்ணா. அரங்கத்தினுள் பிரவேசிக்கும் போது நான் யாருடனும் கைகோர்த்திருக்கவில்லை. அப்போது பாராட்டை பெற்றேனா? எவ்வாறு பெறுவாய் மகனே? அரங்கத்தில் நுழையவே அருகதை அற்றவன் என்றார்களே. திறனுக்கு ஓர் போட்டி நடக்கும் போது அனைத்து வீரனும் அங்கு பங்கு பெறலாம். வீரமே அங்கு அருகதை. குலத்தையும் குல தொழிலையும் சுட்டிக்காட்டி ஒருவனை அவமதிக்க துணியும் சமுதாயம் இது. அதற்கு புத்தி புகட்ட எனக்கின்றொரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. என் நிலையை புரிந்து கொண்டது இளவரசன் துரியோதனன் ஒருவனே. என் மீது இரக்கம் காட்டியது சக்கரவர்த்தியின் புத்திரனே. ஆனால் இதில் அவர் சுயநலமும் அடங்கி இருக்கும். இருக்கட்டும். இறைவனிடமிருந்து அருளை பெறுவதற்கும் யாகத்தில் ஆகுதியானது இடப்படுகிறது. இளவரசரின் சுயநலம் பற்றி இப்போது நாம் ஆலோசிக்க தேவையில்லை. அவருடைய உபகாரத்தை ஸ்வீகரித்து நமது அன்பையும் பண்பையும் வெளிப்படுத்துவதே சிறந்தது. கர்ணா, பிரதிபலன் எதிர்பார்க்காத தானமே உண்மையில் சிறந்த தானம் என சாஸ்திரம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தானமே ஏற்க வல்லது. ஆனால் உனக்கு இன்று அளிக்கப்பட்ட தானம் உன் கண்ணில் திரையாக விழுந்து தர்மத்தை மறைத்தது. செல் மகனே, உனது கடமையாற்ற விரைந்து புறப்படு.
என்னுடன் அங்கதேசம் வரவில்லையா? தாமின்றி கர்ணன் எவ்வாறு வாழ்வான் தாயே? தாமும் வரவில்லையா? வர இயலாது மகனே. யாம் இவ்விடமே வசிப்போம். உனது இரு கண்ணை மறைத்த திரை என்றாவது விலகி தர்ம மார்க்கத்தை அறிவதற்கு நீ முற்பட்டால் அன்று நீ நிழலில் அமர்ந்து இளைப்பார உனக்கு ஓர் இடம் தேவை. உனக்காக இந்த இல்லத்தை தர்மம் கொண்டு காத்து வருவோம் கர்ணா. விரைந்து புறப்படு மகனே. நலமோடு வாழ்வாய். தமது மகனுக்கு இந்த மகுடத்தை சூட்டுவீர்களா தாயே? கடந்து வந்த பாதையை வாழ்வில் மறக்கக்கூடாதெனில் தம்முடைய இந்த உதவி எனக்கு அவசியமாகும். கணம் தனிலே நிதர்சனங்கள் மாறும், கனவு போலவே காட்சிகள் மாறும். கண்முன் நடப்பது மாயை காட்சி, காணல் நீருக்கு யார்தான் சாட்சி? விதியது விதியது, வலியது வலியது, மதியதை வென்றதுண்டோ? ஜகத்தினில் விதியை வென்றவர் யார்? ஜகத்தினில் விதியை வென்றவர் யார்?
மகனே, மகனே கர்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னுடைய வருங்கால நலன் கருதி நிகழ்ந்த உண்மையை மறைப்பது தவறல்லவா? நான் எனது புதல்வனை காணத்தான் போகிறேன். ராஜகுமாரி, ராஜகுமாரி, தாங்கள் எனக்கு ஒரு வாக்களித்து விட்டு செல்லுங்கள். கர்ணனை தாம் காண்பதற்கு முன்பாக பாண்டவர் ஐவரிடமும் கர்ணனை பற்றி எந்த விவரமும் தாம் கூறக்கூடாது. தம் நலன் கருதி கேட்கிறேன். எனக்கு இந்த வாக்கை அளியுங்கள் ராஜகுமாரி. வாக்களித்த பிறகே தம்மை செல்ல அனுமதிப்பேன். எனக்கு இந்த வாக்கினை தாருங்கள். தம்மை கவர்ந்து செல்லப் போகிறேன் தாயே. ஏனெனில் தம்மை முதலில் வணங்கும் அருகதை எனக்கு மட்டுமே உண்டு. ஆனால் தாயை வணங்குவதற்கு அவர்களை நிலத்தில் இறக்கி விடுவது நன்று. பணிகிறேன் தாயே. தாயே, தம் ஐவரையும் அரங்கத்தில் கண்டவுடன் மனமானது மகிழ்ச்சி கொண்டது. சகாதேவா, இவ்வளவு வீரம் உன்னிடம் எப்போது வந்தது? எனில் நான் நீ கதையை சுழற்றிய வேகம் கண்டு நிலம் நடுங்கி இருக்கலாம். ஆனால் இந்த தாயின் மனம் மகிழ்ச்சியுற்றது. கதை ஏந்திய பிருகோதன் நீ. ஆனால் யாம் தோல்வியுற்றோம் அல்லவா? அதை பற்றி நான் அறியேன். ஆனால் தாம் ஐவரும் இந்த தாயின் மனதை வென்று விட்டீர்கள் புத்திரர்களே. அர்ஜுனா, இன்று விண்ணுலகத்தில் நம்முடைய முன்னோர்கள் தம்முடைய தந்தைக்கு புஷ்பம் தூவி ஆசிர்வதித்துக் கொண்டிருப்பார்கள். அதாவது கணை கொண்டு தாக்குவதே கதையை விட சிறந்தது. அண்ணன் பீமனிடமும் இதை கூறினேன். எதிரியை சரம் கொண்டு சிரம் கொய்வாய், அவன் கதை கொண்டு வதைத்திடுவான். தாம் நலமா தாயே? இங்கு வரும்போதே தாம் மூர்ச்சையடைந்த செய்தி அறிந்தோம். இப்போது ஆரோக்கியம் எவ்வாறு உள்ளது?
நான் அவ்வரங்கினில் இருக்கையில் நான் நான் அவ்விடத்தில் மகனோடு ஒரு வில்லாளன் நேருக்கு நேர் மோதுவது கண்டு புத்திர பாசத்தால் குமாரி மூர்ச்சை அடைந்து விட்டார். இவள் என்னுடைய சிறுவயது சிநேகிதி பிரியம்வதா. பணிகிறோம். பணிகிறோம். பணிவான வணக்கம். ராஜகுமாரிக்கு நானும் அறிவுரை வழங்கினேன். பலம் கொண்ட 5 புத்திரர்களாக பெற்றுள்ளீர்கள். பிறகு எதற்காக தாம் கவலை கொள்ள வேண்டும் என்றேன். இது ஒரு தாயின் இதயமாகும் பிரியம்வதா. நடக்கும் போட்டியானது சகோதரர்களுக்கிடையில் யுத்தமாக மாறினால் என்ன ஆகும்? மாதா, யாம் பாண்டவர்கள், அவர்களோ 100 கௌரவர்கள். சகோதரராய் ஏற்க மறுக்கின்ற அவர்களிடம் எதற்காக சிநேகத்தை வெளிப்படுத்த வேண்டும்? 5 ஆயினும் எதிரிகளின் உயிரை கொய்வோம். தாயே, தமது 5 புதல்வர்களும் ஒரு கரத்தின் 5 விரல்களைப் போன்றவர்கள். இந்த 5இல் ஒன்று குறையவும் போவதில்லை, 5ற்கு அதிகமாக ஒன்று அவசியமும் இல்லை. 5 அண்ணன் பீமன்தான் பெருவிரலாவார். அதாவது 4 உண்ணும் உணவை ஒன்றாக சேர்த்து எமது அண்ணன் பீமன் அவர்கள் ஒரே நேரத்தில் உண்ணும் சக்தி படைத்தவர். அவ்வாறு நகுலன் கூறினார். சகாதேவா, நீ என் மனதை மகிழ்வித்தாய். நிச்சயம் தாய் எனக்கு இப்போது லட்டு தருவார்கள். அதில் ஒன்றை உனக்கு நிச்சயம் தருகிறேன். இல்லை பீமா, உணவுண்ணும் நேரம் நெருங்கவில்லை. நாம் பிதாமகர், அரசர், அவையோர் அனைவரிடமும் ஆசி பெற வேண்டும். தாயே, உத்தரவு தாருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னொரு முறை நன்கு ஆலோசியுங்கள் ராஜகுமாரி. சற்று மௌனமாக இரு பிரியம்வதா. உன் விருப்பப்படி உனக்கு நான் வாக்களித்தேன். என் புத்திரர்களிடம் இதுவரையில் கர்ணனை பற்றி எதுவும் கூறவில்லை. இப்போது கர்ணனை காண செல்கிறேன்.